சனிப்பெயர்ச்சி 2026 பலன்கள். எந்த ராசிக்கு யோகம், எந்த ராசிக்கு அவயோகம் என்று பார்ப்போம். இந்த வருடம் 2026 சனிப்பெயர்ச்சி வாக்கிய பஞ்சாங்கப்படி வருகின்ற மார்ச் 6ஆம் தேதி நடைபெறுகிறது. இதில் சனி பகவான் கும்பராசியில் மீனராசியில் சஞ்சரிக்கிறார். காலை 8:23 மணி அளவில். இதில் நாம் பார்க்க வேண்டியது ஏழநாட் சனி எந்தெந்த ராசிக்கு என்று பார்ப்போம். மீனத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் மீனராசிக்கு ஜென்ம சனியாக சந்திக்கும் போது அவர் அநேக கெடுபலன்களை கொடுக்கிறார். ஏனென்றால் மீனத்தில் ஜென்மசனி இந்த 2.5 வருஷம் 7.5 வருஷ காலத்தில் 2.5 வருஷம் ஜென்மசனி தான் அதிக கஷ்டங்களை கெடுபலன் கொடுக்கிறார். மிக மீனராசிக்கு ஒரு 50% என்றும் சொல்லலாம். அதேபோல் பாதசனி யாருக்கு கும்பராசிக்காரர்களுக்கு பாதசனி எனக்கூடும் அந்த 2.5 வருஷ காலம் அவர்களுக்கு ஒரு 60% நன்மை கொடுக்கிறார். மேஷ ராசிக்காரர்களுக்கு இது விரயசனியாக இருக்குது. விரயசனியாக இருக்கும் விரயங்கள் ஏற்படலாம். பணம் வரத்து போகிறது அது விரயங்கள் அதிகமாக காணப்படும். அவர்களுக்கு ஒரு 55% பலன்களை சொல்லலாம். இது இல்லாமல் அஷ்டமத்து சனி என்று சொல்லும் ராசிநாத் அஷ்டம சனி சனி பகவான் சிம்ம ராசிக்கு அஷ்டம சனியாக அமைகிறார். சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி 8ஆம் இடத்தில் அமையும் போது மிகப்பெரிய கஷ்டங்களை கெடுபலனை கொடுக்கிறார். ஏனென்றால் அஷ்டம சனி விபத்துக்கள் ஏற்படலாம், தடைகள், முயற்சிகள் தடை, எது எடுத்தாலும் சிக்கல், ஆக நோய்கள், இதெல்லாம் அஷ்டம சனி மிகப்பெரிய கவனம் உள்ள ராசியாக சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த 2.5 வருட காலம் அமைகிறது. இது இல்லாமல் யோக பலன்களை கொடுக்கிற எந்தெந்த ராசி என்று பார்ப்போம். சனி பகவான் அமர்கின்ற இந்த 3, 6, 11 இந்த ஸ்தானத்தில் அமையும்போது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கிறார். அதே போல் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சியானது இந்த 7 நாள் செல்வதற்கு மிகப்பெரிய வெற்றியை 3ஆம் இடத்து தைரிய சாடத்தில் எதிர்த்தால் பேரு, புகழ், அந்தஸ்து, கௌரவம், செல்வம், வீடு மனை வாங்க, பூமி வாங்க, புதுசாக வீடு கட்டுவது, இதெல்லாம் அமைகிறது. வேலையில் புதிய உத்தியோகத்தில் போய் ப்ரமோஷன், இதெல்லாம் அமையும். திருமணம் நடக்கும். மகராசிக்கு மிகப்பெரிய வெற்றி இருக்குது. 6ஆம் இடம் நாம் சொல்கிறோம். துலாம் ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் 6இல் சஞ்சரிக்கும் போது மிக ஒரு அதிர்ஷ்ட சனியாக எல்லா இடத்துலையும் அதிர்ஷ்டம் என்று கொடுக்குற அதிர்ஷ்டத்தை மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்குற அதிர்ஷ்ட சனியாக. ரிஷபராசிக்காரனுக்கு 11ஆம் இடம் லாப சனி, அதாவது தனலாபம் கொடுக்குற அளவுக்கு எதை எடுத்தாலும் தொட்டதெல்லாம் ஒன்றாகும். அதுதான் இந்த ரிஷபராசிக்கு லாப சனி. ஆக மகரம், துலாம், ரிஷபராசிக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்குற சனி பயிற்சியாக இந்த சனி பயிற்சி அமைகிறது. இது இல்லாமல் மற்ற ராசிகள் பார்க்கும்போது கன்னி ராசிக்கு கண்டக சனிக்கு என்ன சொல்லுவோம், அந்த ராசிக்கு கண்டக சனி ஆக பாதிப்புகள் இருக்கும். அதே போல் தனுசு ராசிகளுக்கு அர்த்தஷ்டம சனின்னா சனி பகவான் 4ஆம் இடத்துல வந்து அவர்களுக்கும் கெடுபலன் கலந்து தான் இருக்கும். மற்ற ராசிகள் பார்க்கும்போது கடக ராசிக்கு அஷ்டம சனி விலகினால் மிகப்பெரிய நற்பலன்களை ஏற்படுகிறது. நல்ல யோகத்தை கொடுக்கிறார். வண்டி, வாகனம், பூமி யோகம் எல்லாம் கிடைக்கும். இதுதான் கடகராசிக்கு நல்ல ஒரு பலனாக இந்த வருடம் இந்த 2.5 வருட காலம் நல்ல ஒரு பலனாக அமையும். அதே போல் மற்ற ராசிகள் நாம் பார்க்கும்போது சிகராசிக்கும் நல்ல பலன்கள் அறிகிறது இந்த சனி பயிற்சியானது. ஆக சனி பகவான் இந்த 2026 சஞ்சரிக்கும் போது யாருக்கு யோக பலன்களை கொடுக்கிறார், யார் அவயோக பலன்கள் கொடுக்கிறார் என்று பார்த்தோம். இதற்கு நாம் செய்ய வேண்டிய பரிகாரம் நாம் பார்க்கும்போது 7 நாட் சனி இருக்கிற ராசிக்காரர்களுக்கு பொதுவாக ஜென்ம சனி இருக்கும்போது மீனராசி, மேஷ ராசி மற்றும் கும்பராசிக்காரர்களுக்கு திருநள்ளாறு சனி பகவான் ஸ்தானத்துக்கு போய் சென்று அங்கே நலத்தீரத்தில் நீராடி சிவபுரம் வழிபட்டு சனி பகவானுக்கு அவருக்கு பிரார்த்தனை செய்யணும். அங்கே சென்று வர்றது நல்ல ஒரு யோகமான பலன்களை பொதுவாக சனிக்கிழமை தோறும் இந்த சனிக்கிழமை இரவு
சனி பகவானை வழிபட வேண்டும். அதேமாதிரி அஷ்டம சனிக்காரர்களுக்கும் திருநள்ளாறு சென்று வந்து அங்கே இந்த ஸ்தலத்தில் போய் அமர்ந்து ஒரு பொழுது தங்கி இருந்தால் இரவு நல்ல ஒரு மேன்மையான செல்வம். இது இல்லாமல் வாரம் சனிக்கிழமை தோறும் எழுந்து ஏற்றி காக்காக்கு அன்னதானம், காக்காக்கு சோறு வைக்கணும், அன்னதானம் பண்ணணும். முடிந்தவரை ஏழைகளுக்கு நாம் உதவிகளை செய்ய வேண்டும், ஊனமுற்றவர்களுக்கு உதவிகள் செய்ய வேண்டும். நன்றி.